வீடியோல வர மாதிரி உண்மையா சவுண்ட் எல்லாம் வருதா? எல்லாரும் கமெண்ட் எல்லாம் பேட் கமெண்ட்ஸ் தான் ஃபுல்லா. என்ன ஃபேக் ஏமாத்திரியோ அதுன்னு சொல்லி கண்டபடி போடுவாங்க. நான் இன்னும் பாக்குறதுல அழிக்கிறதும் இல்லை. இந்த டிக்டாக்ல எடுத்து பாத்தீங்கன்னா பார்த்தா ஃபுல்லா கமெண்ட்ஸ் தான் இருக்கு. எல்லாம் ஃபேக் ஃபேக் ஃபேக்னு போடுவாங்க. சும்மா ஒரு டிப் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் எங்களோட ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். அதுவுமே குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே தெரியக்கூடிய ஒரு இளம் சகோதரர் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம் தம்பி, உங்களோட பெயர்? கிரியனுக்கு முதல் எங்களுடைய சும்மா டிப் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்கிறோம். என்னத்துக்காக எதுக்காக இப்படி சொல்றோம் அப்படின்றத காணொலியில நிறைய நாங்க சொல்லுவோம். அதுல உங்களுக்கு காரணம் தெரிஞ்சிருக்கும். கிரியன், இப்ப உங்களுக்கு இந்த மியூசிக்ன்றது எல்லாருக்குமே ஒரு பிடிச்சது. இப்ப எல்லாருமே இப்ப யார் இருந்தாலுமே மியூசிக் அப்படின்றத கேட்டுட்டு இருப்பாங்க, சில பேர் பாடிட்டு இருப்பாங்க, அப்படியும் இருக்கும். அது உங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு திறமை ஒன்று இருக்குது. உங்களுக்கு இது எப்ப தெரிஞ்சது இந்த தனித்துவமான திறமை? உங்களுக்கு திறமைன்றதுக்கு தான் நான் யூடியூப் சில்வர் பிளே பட்டன் எடுக்கணும்னு ஒரு ஆசை. 2020ஆம் ஆண்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். மொத்தம் ஒரு 7-8 சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். 7-8 சேனல் தொடங்கினேன். அதுல முதலாவது சேனல் 10 லட்சம் சப்ஸ்கிரைபரோட இருந்தது. ஒரு ஆளுக்கு ஒரு சேனலை வச்சு 3 மாதத்துல எடுத்தேன். ஷார்ட் சேனல், அது இந்த கிட்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த கார்ட்டூன் மாதிரி செய்யுது. அதெல்லாம் மில்லியன் கணக்கில் ஒண்ணுது. அது அப்படியே ஹேக் ஆயிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே விட்டுட்டீங்களா? விட்டுட்டு திரும்ப வேற ஏதாவது சேனல் தொடங்கினேன். நிறைய சேனல் தொடங்கினேன். ஒரு 7-8 சேனல்ல வித்தியாசமான கண்டென்ட்ல நிறைய செய்தேன். அது செய்து ஒன்றும் சரி வேற இல்லை. இப்போ கடைசியாக தான் இப்படி ஒன்று வரதுனால ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இந்த சிங்கிள் அண்ணா ஒரு பொட்டிலுக்குள்ளே விட்டு தண்ணி விட்டு அடிச்சிருந்தார். எனக்கு பார்த்துன்னு ஒரு ஆசை வந்தது, நான் செய்யணும், செய்து சில்வர் பிளே பட்டன் எடுக்கணும் வந்து. அப்போ தொடங்கினேன். அப்போ ஆரம்பத்தில் கப்புக்குள்ளே தண்ணியை விட்டு அடிக்க ஒழிக்கிட்டேன். அது காலப்போக்கில் அப்படி மாறி மாறி ரோ பேண்டு, இந்த வால், இந்த சாவி, கல்குலேட்டர் அப்படி இப்படின்னு போய் இப்போ இந்திய அளவுக்கெல்லாம் போய் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு சிங்கிள் ஒரு அண்ணாவை பார்த்தா இது வந்தது. பார்த்ததும் நீங்களா செய்தீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயும் சொன்னீங்களா இல்ல அண்ணாட்ட சொன்னீங்களா இல்ல வீட்டுல? நானா தான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். முதல்ல அவர்கிட்ட வீடியோ பார்த்துட்டு நான் அவ்வளோ மேசையெல்லாம் செட் பண்ணி லைட்டிங் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன். தண்ணி எல்லாம் விட்டு வச்சுட்டேன். ஆனா வீடியோ எடுக்கிறேன். மைண்ட் குழம்பிட்டு என்னத்துக்காக இது வேண்டாம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? இல்ல அப்படித்தானே, கொஞ்சம் ஆரம்பத்துல கஷ்டமா தானே இருக்கு. போக சரிதானே. அப்பெல்லாம் தண்ணி எல்லாம் பார்த்து வச்சுட்டு அப்படியே விட்டேன். அது அப்படியே 1 மாதம் அப்படியே போயிடுச்சு. ஒரு அவர்கிட்ட வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகுது. நல்ல மில்லியன் கணக்கிலோட ஒழிக்கிட்டோன்னே விடக்கூடாது. ஒரே பிடி தொடங்கினதான் இப்போ இங்கே வந்து நிற்குது. சில பிளே பட்டனும் எடுத்துட்டீங்க. வாழ்த்துக்கள். முதல் இப்போ உங்களுக்கு நிறைய சேனல் இருந்தேன்னு சொன்னீங்க தானே, அதுக்கு பிறகு உங்களுக்கு அது நீங்க படிக்கிற காலத்துல எடுத்திருப்பீங்க நினைக்கிறேன் இல்லையா? இல்ல, கொரோனா டைம்ல எடுத்தீங்க. இப்போ வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியுமா நீங்க யூடியூப் சேனல் வச்சிருந்தது? அதெல்லாம் தெரியாது, இதுதான் தெரியும். ஏன்னா நான் வந்து பெருசா ஒரு விஷயம் தொடங்குறதுக்கு முதல் வந்து எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன். அதை முடிச்சுட்டான்னு சொல்லுவேன். அதை கொஞ்சம் சர்ப்ரைஸா செய்யணும் கொண்டு இருக்கும். அதை வந்து என்னென்னா இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 1 லட்சம் எடுத்து சிம்பிள் பிளே பட்டன் எடுத்து எல்லாரும் காட்டணும். அதை வந்து நான் சொல்லலை. இப்போ நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன்டே அவங்களுக்கு வெளியில தெரியாது. இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மட்டும் தான் தெரியும். சரி, ஓகே. இப்போ நாங்களும் பார்த்துருந்தாங்க உங்க அந்த சில்வர் பட்டன் வரைக்கும் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட வெளியில ஓபன் பண்ணீங்க போலட்டுன்னு. ஏன் வீட்டுக்கு சொல்லாம முதல் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருந்தீங்க? அது என்ன, அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ண எனக்கு வீடியோ எடுக்கிறதெல்லாம் வருவாங்க, கூப்பிட்டு வருவாங்க. காசு வேணும்னு பாக்குறேன், உடனே கூப்பிட்டு வாடாண்டா உடனே வந்து ஹெல்ப் பண்ணி தருவாங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸ் காசு கேட்பாங்க? ஒருத்தரும் கேட்க மாட்டாங்களே. இல்ல, ஓட்டம் உண்டு, ஆட்டோல ஏத்திட்டு போவாங்க. அப்படி ஓட்டத்தையும் கட் பண்ணி போட்டு தருவாங்க. நான் பாக்குறேன்ல கொஞ்சம் காசு கொடுக்குறேன், வேண மாட்டாங்க. சரி, ஓகே. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு இப்ப உங்களை நிறைய பேர் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இப்ப இந்தியாவில இருந்து எல்லாம் உங்களை கூப்பிடுறாங்கன்னா வீட்டுக்காரங்க என்ன அக்செப்ட் பண்ணுவாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சு என்ன செய்தவங்க? இப்ப உங்களை நிறைய பேர் கூப்பிடுறாங்கல்ல, கூப்பிட்டு இன்டர்வியூ எல்லாம் எடுக்கிறாங்க. இப்ப நீங்க இந்தியாவுக்கு எல்லாம் போறீங்க. அது கேட்கும் போது வீட்டுக்காரர் என்ன மாதிரி உங்களுக்கு சொன்னவங்க? அவங்களுக்கு கேட்கும் போது அப்படி இருந்தது? நல்ல சந்தோஷம். என்னண்டா முதல்ல அந்த கிளாஸுகள் எடுத்து எல்லாம் தட்டைக்கு அம்மா நல்ல பேச்சு. எனக்கு வீட்டை ஷோகேஸ் கிடக்கிற எல்லா கிளாஸையும் எடுத்து போட்டேன். உனக்கு என்ன தேவையில்ல வேலையான்னு சொல்லி சும்மா பேசினேன். இப்ப எல்லாம் மொழியில தெரிய வேற நல்ல சப்போர்ட் எனக்கு. அம்மா எல்லாம் நான் வீட்டை சும்மா இருந்தா கூட தம்பி வீடியோ போடலன்னு கேட்பேன். அவனு கேட்டு எழுப்பி விடுவான். நாங்க எல்லாம் செய்யறது. முதல் பேசுறேன் இல்லையோ, இன்னும் ஒரு வீடியோ எடுத்துக்கொண்டு போனும் கை மாதிரி அப்படின்னு பேசுறது. அப்படி நான் வந்து பெருசா வந்து அந்த ரவுடித்தனம் ஒண்ணு பண்ண வீட்டை இருந்தா சும்மா இருக்கு. ஏதாவது யோசிப்பேன், ஏதாவது வித்தியாசமா செய்யணும், ஏதாவது ஒன்று செய்யணும்ன்றது யோசிச்சு கொண்டே இருப்பேன். அவ்வளவு. இப்ப இதுகளெல்லாம் நீங்க செய்த ரைவண்ணுக்குள்ள உடைஞ்சிருக்குதா? எத்தனை நேரம் விழுந்து உடைஞ்சிருக்கு. கடுப்பா இருக்கு. அடிக்க சும்மா தட்டு போடுங்க. நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 20-25 வீடியோ எடுப்பேன். அதுல ஒரு வீடியோ சரியா வரும். சத்தம் போடுவாங்க, சின்ன பிள்ளைல சத்தம் போடுவாங்க. ஆடு கத்தும், கோழி கத்தும், அப்படி நிறைய இருக்கேன்னு. ஓகே, இப்ப
முக்கியமா ஒன்று சொல்லணும், உங்களோட அண்ணாவும் யூடியூப் சேனல் வச்சுக்கிறாங்க. அண்ணா வச்சுக்கிறேன். ஓகே. அண்ணா எனக்கு நல்ல அனுபவம். ஏன்டா அண்ணாவோட சேர்ந்து தான் நான் யூடியூப் செய்யறது. அண்ணாண்ட வீடியோ நான் தான் எடிட் பண்றது. அண்ணாவோட சேர்ந்து போய் வருவேன். ஆனா நான் வீடியோக்கு போறேன். ஏனண்டா நான் ஒரு சோசியல் மீடியாவில வெளியில வரணும்டா, இது ஒரு வித்தியாசமா இருக்கணும். நான் ஃபேஸ்புக்கில் போனாலும், இன்ஸ்டாகிராம் போனாலும், யூடியூப்ல போனாலும் ஏதாவது ஒரு வித்தியாசமா ஒரு போகணும்னே ஒரு விருப்பம். அதுக்காண்டி நான் அண்ணாண்ட வீடியோக்கு நான் போகல. இப்போ நான் கொஞ்சம் வெளியில வந்துட்டேன். அதை பார்த்தோன்னே நான் கொஞ்சம் அவரை மாதிரி செய்யாமல், அவர் போத்தல்ல செய்யற, நான் கப்பில் செய்யறேன் கிளாஸ்ல. ஓகே. ஆனாலும் அதை பார்த்தாலுமே இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த தண்ணின்ற அளவெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னன்னு பார்த்து நீங்க செய்த நீங்கள் அதெல்லாம்? எனக்கு மியூசிக் நாலேஜ். நான் மியூசிக் படிக்கல. நான் A-level OL ஆட்டம் எடுத்தேன். எனக்கு மியூசிக் தெரியாது, மியூசிக் படிக்கல. சேர்ச்சில் ஒரு 7 வருஷம் கீபோர்ட் ப்ளே பண்ணுறேன். அதுல இருந்து பிளஸிங்னு நான் நினைக்கிறேன். அது நம்பிக்கையோட, அந்த நம்பிக்கையோட தொடங்கினேன். முதலாவது கப் மட்டும் செட் பண்றது மட்டும்தான் எனக்கு முதல்ல கஷ்டமா இருக்கு. அது அப்புறம் ஓகே, முதலாவது கப்பை நான் செட் பண்ணேன்டா அங்கால எனக்கு ஈஸி. டக்குண்டு முதல் ஆரம்பத்துல எனக்கு 2 மணிக்கு எல்லாம் பிடிச்சது. ஃபர்ஸ்ட் டைம் தானே, கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்போ ஒரு 5-6 நிமிஷம் தான் டக்குன்னு சின்ன. அந்த 2 மணித்தியாலம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அச்சோ அரியணமா இருக்கு, இது வருது இல்லையே அப்படின்னு ஒரு டென்ஷன். இல்ல எனக்கு வேற இல்லையா, எனக்கு மியூசிக்னா அவ்வளவு விருப்பம் பண்ணதால செய்யல ஹாப்பியா இருக்கு. என்ன காசு வர்றது அதுல வேற விஷயம். யூடியூப்ல ஃபேமஸா எனக்கு ஒரு சந்தோஷம் அதுல. இப்ப சில பேர் நான் பாத்திருக்கேன், ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அது சரி வருதே இல்லையே யோசிச்சு அதை விட்டுருவிடும். ஆனா நீங்க 2 மணித்தியாலம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். பொறுமையா இருந்திருக்கிறீங்க, அது மாசப்பட்ட ஒரு விஷயத்துலன்னு. இப்ப இதுகளே நீங்க ட்ரை பண்ணீங்க, அதாவது இந்த வாளுகள்ல செய்யணும் அப்படின்னு யோசனை வந்தது உங்களுக்கு? இப்போ எடுத்தீங்கண்டா கீபோர்ட் கிட்டாரண்டா எல்லாரும் பிளே பண்ணுவாங்க. எல்லாரும் பிளே பண்ணுவாங்க. உண்மைதான். இப்படி என்றால் ஆக குறைவு குறைவுனா இல்லை, பெருசா இல்லை. அப்ப நான் கொஞ்சம் வித்தியாசம் நிறைய பண்ணுவோம். இதையும் கொஞ்சம் வித்தியாசம் நிறைய பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. இதுக்காண்டி தான் அப்படி செய்யறேன். கீபோர்ட், கிட்டார், வயலின், வீணை தெரியும். ஆனா மியூசிக் ஆடையும் படிக்கல, ஒரு பழகல. அப்ப என்னண்டு தானா வருது இயரிங். கடவுள் ஒரு நேரம் தான் சொல்லலாம். இப்ப இதுகள் எல்லாம் என்னண்டு நீங்க பார்க்கவே இது வீட்டான இல்ல புதுசா வாங்கினீங்களா? வாங்கினா கரண்ட் பிடிச்சி போச்சு. இதுகள் எல்லாம் மியூசிக் செய்வீங்களா? நான் வீடியோக்குள்ள தான் பார்த்தேன். நானே இன்னைக்கு முக்கியமா நான் தெரியுமா, இன்டர்வியூ எடுக்கிறதையும் தாண்டி வீடியோல வர மாதிரி உண்மையா சவுண்ட் எல்லாம் வருதா? எல்லாரும் கொமெண்ட் எல்லாம் பேட் கொமெண்ட்ஸ் தான் ஃபுல்லா. என்ன ஃபேக் ஏமாத்திரியாதுன்னு சொல்லி கண்டபடி போடுவாங்க. நான் இன்னும் பாக்குறதுல அழிக்கிறதும் இல்லை. இந்த டிக்டாக்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கேன்டா. அதுல எப்படி எனக்கு ஒரு 4000-5000 தான் லைக்ஸ். அதுக்குங்களா வராது. ஏன்னா பார்த்தா ஃபுல்லா கொமெண்ட்ஸ் வந்து இருக்கு, எல்லாம் ஃபேக் போடுவாங்க. இல்ல உண்மையா அந்த உண்மையானது மாதிரி இருக்குமில்ல, அதை பார்க்கல எல்லாரும் இது உண்மையா இருக்காது, இது பொய்யாத்தானே இருக்கு அப்படின்னு யோசிக்கிறேன். நானே பார்த்துட்டு இது உண்மையாவே வாசிக்கணும், இல்ல வேற ஏதாவது பின்னுக்கு ஏதாவது பேக்ரவுண்ட்ல ஏதாவது வருதான்னு யோசிக்கிறேன். இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிறாங்களுக்கு உண்மையா ஒரு செக் பண்ணி பாப்போம். அதுக்காக உங்களை நம்பிக்கை இல்லையன்னு இல்லை, நாங்க எப்பவுமே நாங்களே செக் பண்ணி பாக்குறோம். நல்லது தானே? ஓகே. இப்ப இவ்வளவு என்னென்ன இதுல இருக்கு அதை சொல்லுங்க. இந்த வால் இருக்குது, வால், கால்குலேட்டர், ஓகே, சாவி, இந்த சிரட்டை, வயலின். இது என்ன இதுக்கு பேர் உண்மையா? ஏன்னா நானும் ஒரு வீடியோல பார்த்தேன், ஒரு ஐயா அதை பார்த்தா நான் செய்தேன். அதை பார்த்தா நான் செய்தேன். ஒரு விருப்பம் ஒன்று வந்துட்டு நானும் செய்யணும். இது இந்த மட்டி இல்லோ, பயில் மட்டும் சிரட்டை, கிளிசரியல் தடி காய வச்சு எடுத்தது, வயலின் கம்பி செய்தேன். பட் இது கேசட், அந்த முந்தி பட்டத்துக்கு ஈஜி போட்டு கட்டி வச்சுக்கிறேன். இது என்ன இந்த கால்குலேட்டர் இருக்கா சொல்லுங்க எனக்கு. கால்குலேட்டர் சும்மா கால்குலேட்டர் இல்ல, ஆன்லைன்ல வாங்கினா. சும்மா கால்குலேட்டர் இல்ல, இது ஒரு அபூர்வமானது. அப்படியே என்ன ஆன்லைன்ல வாங்கினீங்க? இது பார்த்தேன், அது நிறைய பேர் இந்த வெள்ளைக்காரங்க செய்து போட்டிருக்காங்க. அது இதை வச்சு சும்மா ஃபன் பண்றது, சும்மா ஃபன் அமர்த்தி செய்யறது. இதெல்லாம் நான் யூடியூப் வீடியோல பார்த்துருக்கேன். இந்த வெள்ளைக்காரங்களை வச்சு சும்மா இதை வச்சு ஃபன் பண்ணுவாங்க. இப்போ அதை பார்த்தோன்னே ஒரு ஆசை வந்து நானும் செய்ய ஏதாவது மியூசிக் ஏதாவது வித்தியாசம் ட்ரை வாங்கி சும்மா செய்து பார்த்தோன்னா ஓகே வந்துட்டு. இது சும்மா கால்குலேட்டர் இல்லையா, மியூசிக் கால்குலேட்டர் எல்லாத்துலேயும் வராது. நல்லா இருக்குது. இது எல்லாத்துலயும் வேலை செய்யுமா, இல்ல இந்த ஒரு இதுல மட்டும்தானே? நல்லா இருக்குது. இது அந்த மவுத் ஓகன் அந்த அப்படி மாதிரி இது இருக்கு, நான் சின்னதா. ஓகே, மற்றதெல்லாம் ட்ரை பண்ணி பாப்போமா? இருக்கா, ஓகே பண்ணி பாப்போம். நம்பர் சாவி எடுத்தீங்கன்னா இதுலயே நிறைய டோன் இருக்குது கடையில.
இதுவும் 16 தானே? 16, இதுவும் 16, இதுவும் 16 தான். சொல்றேன், ரைட். ரெண்டும் ஒரே சாவி தானே, ஆனா இதுல ரெண்டும் வேற வேற சவுண்டும் வரும். இப்போ நான் வந்து கடையில போய் ஒரு பேக்குள்ள இருந்த சாவியை எடுத்து அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாட்டு ஒன்று வாச்சினா பாத்துறேன் நானும். அதுல அது என்ன நாங்க வளமையை தட்டிக்கொண்டு தெரியுறாங்க இப்படி இப்படி ஒவ்வொரு இதுல என்ன கரண்டி, இதுவும் ஒரு சவுண்ட் தான், இதுவும் ஒரு சவுண்ட் தான். எல்லாத்துலயும் எடுக்கலாம். நான் படிப்படியா செய்து வரேன், இது போக நிறைய செய்யணும் கட்டாயம். இப்ப இதுல இருக்கதையும் தாண்டி உங்களுக்கு இன்னும் ஒரு ஐடியா வந்திருக்கு தானே, நான் இதுல கட்டாயம் செய்து பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது வந்து தோணி இருக்கா உங்களுக்கு? இதுகளையும் தாண்டி வேற ஏதாவது ஒன்றுல? இன்னொன்று டிரைவ் பண்ணி பார்க்கலான்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். அந்த பைக் இருக்கு தானே, பைக்கை ரேஸ் பண்ணா அந்த பிச் வந்து ஏறுது இல்லை, அதுலேயும் ஒருக்கா அந்த பாட்டு ஏதாவது வாசிக்கலாம். அந்த ஹாப்பி பர்த்டே சாங் வந்து ஈஸியாக எடுக்கலாம். அப்படின்னா ஒருக்கா ரைவ் பண்ணா கொஞ்சம் வந்தது ஊண்டி ரேஸ் பண்ணா இல்லை சவுண்ட் இல்லை ஒரு டிஸ்டர்பாக இருக்குன்னு விட்டுட்டேன்னா ஒரு திருப்பூர்வா செய்து பார்க்கணும்னு ஆசை. அது வருமென்று நம்புறேன். கட்டாயம் வரணும். ஆனா எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம செய்யணும். ஆபத்து இல்லாம செய்யணும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நல்லா இருக்கு. இதுல ஒரு பாட்டு பண்ண தான் கேட்கலாம் ஒரு டியூன். அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப அடுத்தது இதுல ட்ரை பண்ணுவோமா? வா. நல்லா இருக்குது. இப்போ நான் வந்து இந்த பாட்டு எடுத்ததுக்கான காரணம் எனக்கு பாட்டு தெரியாதுன்னு இல்லை, பாட்டு தெரியும். எனக்கு ஒரு பாட்டை கேட்டுக்கொண்டுதான் வாசிக்க தெரியுமே ஒழிய பாட்டை சொன்னா நான் அதுல எடுக்க மாட்டேன். கொஞ்சம் அந்த அளவுக்கு வராது, கொஞ்சம் கஷ்டம். இப்ப இங்க நாங்க பார்த்த வரைக்குமே இப்ப உங்களை நிறைய பேர் இப்பதான் இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முதல் உங்களுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல, சந்தேகமா இருந்தது. இப்ப நான் உங்களை வீடியோ முதலா பார்த்ததுன்னா அந்த அனிருத் சார் உங்களை லைக் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல அந்த வீடியோல தான் நான் முதலா பார்த்திருந்தேன் உங்களை. அதுக்கு முதல்ல எனக்கு தெரியாது. அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த பாட்டு இன்ஸ்டாகிராம்ல அதெல்லாம் யூடியூப்ல ஆரம்பத்துல வீடியோ போடணும் போனேன். போட்டு ஓகே நான் யூடியூப்ல போடுறோம், சும்மா இன்ஸ்டாகிராம்ல போடுவோம்னு சொல்லி இப்படி எல்லாம் ஐடியா இருந்தோம். சும்மா போட்டோன்னா தானே ஆரம்பத்துல ரீச் இல்லை. ஒரு 5 வீடியோ தான் போட்டிருக்கோம் அந்த ரோ பேண்ட்ல. போட்டோன்னா அது 30 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. அதுல வந்து லைக் பண்ணிட்டேன். ஓகே. இப்ப இங்கத்திய சேனல்களை விட உங்களுக்கு இந்தியாவுல நிறைய சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டா நிறைய வீடியோக்கள் போட்டுருந்தவங்க. இங்க வந்து எனக்கு ஆடியன்ஸ் வந்து என்ன தெரியாது, என்ன நினைக்கணும் வந்து இந்தியா. அதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் போடுற பாட்டுகள் அப்படிதான் இருக்கு. ஏன் ஹிந்தி பாட்டுகள் அதெல்லாம் போடுறது, தமிழ் பாட்டு பேச யூஸ் பண்றதுல, அதனால வந்து அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. உங்க வீடியோலயே இந்த ரப்பர் பேண்ட போட்டு செய்ததுதான் ஃபேமஸ். அதான் கூட யூஸ் பண்ணுவோம். யூடியூப்ல 50 மில்லியன் ஓடி இருக்கு. அதுக்காண்டி தான் இப்ப மட்டும் ரவ் பேண்டா நான் விடாம செய்து கொண்டு வரேன். கூடுதலான ரவ் பேண்ட் வீடியோ தான் இருக்கு. அதுதான் என்ன நான் பார்த்தது வரைக்கும் ரவ் பேண்ட்ல தான். நான் ரவ் பேண்ட்ல செய்யலாமா, என்னன்றது செய்தது சாத்தியம் இல்லையே அப்படின்னு யோசிச்சேன். ஆனா சாத்தியம் இல்லைன்றதையும் நீங்க சாத்தியமாக்கி இருக்கிறீங்க. அது இன்னைக்கு செய்து பார்க்க நான் லைவாவே செய்து காட்டேன்னா அது எப்படி செய்யறேன். ஓகே செய்ய இன்னைக்கு எல்லாரும் லைவ் பண்ணி பார்க்க போறாங்க. ஓகே. இப்படி உள்ள கொழுவிட்டு இந்த அளவின் படி வைக்கணும். அப்படியா? இல்ல சும்மா உழுவுறது, சும்மா உழுவிட்டு அதுக்கப்புறம் டோன் பண்றது. பென்சில் உள்ள சொருகிட்டு டோன் பண்ணுவோம். டோன் பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஓகே. நான் இதான் கஷ்டம், இதை நான் வேலைக்கு செய்யலாம்னு பார்த்தேன். உழுவலாம், எல்லாம் செய்யலாம், டோன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். சரி, நீ பென்சில உழுவும். அதுதான் இல்லை மெட்டர் இல்ல, அது 5 காணும். இது டோன் பண்றது. ஓகே. இப்ப நான் உங்களுக்கு இன்ட்ரோலயே சொல்லியிருந்தேன்னா எனக்கு உண்மையா இந்த பாட்டுகள்ல இந்த வீடியோக்குள்ள பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகமா இருந்தது. உண்மையா இருக்கா அப்படின்னு யோசிச்சேன்னா என்ன மாதிரி நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருந்திருக்கும். இன்னைக்கு உண்மையா அதை நான் கிளியர் பண்ணி வச்சேன்னா உண்மையா சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு அழகா இருக்குது. அது அவ்வளவு எனக்கு கேட்கல. அப்புறம் அந்த வீடியோ நான் கட் பண்ணி ஒருக்கா பார்க்கும்போது உண்மையான அந்த சவுண்டு கேட்குது. ஏன்னா அது அவ்வளவு மெல்லமா கேட்குது. சத்தமா கேட்காதுன்னு சத்தமா இழுத்தா ரோபேண்ட் உண்மையா அழகா இருக்குது. எல்லா பாட்டுமே பாடுவீங்களா? அப்படியா? எல்லா பாட்டும் வாசிக்கலாம். வந்து கண்ணேரத்துல நிக்காது. ஏன்னா இஞ்சி கொண்டு போகுது பாருங்க, போகுது. டக்குண்டு நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு ரெக்கார்டிங் போட்டு டக்குண்டு செட் பண்ணி போட்டு டக்குண்டு வாச்சிருவேன். அப்படி லேட் ஆச்சுன்னா என்ன எல்லாம் இஞ்சி கொண்டு அப்படியே வந்துடும், டோன் எல்லாம் மாறிடும். அப்புறம் இருந்து திரும்ப செட் பண்ணுவோம். சரியான கஷ்டம் இது. கிளாஸ்ண்டா ஓகே,
தண்ணி விட்டு வச்சுட்டு சும்மா அடிக்கலாம். இது வந்து கஷ்டம். செட் பண்ணி அவன் டக்குனு பிச் மாறிக்கொண்டே இருக்கும் அடிக்கடி. நான் கேட்டு செட் பண்ணி டக்குனு ரெக்கார்டிங் போட்டு டக்குனு வாச்சிருவான். அதான் நான் செய்யற எல்லா வீடியோ. ஓகே. இப்ப இந்த இதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது இந்த சொன்னீங்களே இந்த இதெல்லாம் ஒரு ஆள் வாசிச்சவர் அதுகளை பார்த்ததுன்னு இந்த ரப்பர் பேண்ட்ல என்ன உங்களுக்கு தோணுது இதுல செய்யலாம் தானே அப்படின்னு சொல்லி? ரப்பர் பேண்ட்ல நார்மலா சத்தம் இருந்தானே. அது என்ன ஸ்கூல்ல இருக்கே சும்மா எழுத்து சும்மா அடிக்கிறது. அப்ப சும்மா பாக்ஸ்ல போட்டு செய்து பார்ப்போம்னு ஒரு வந்து ஐடியா வந்து அது செய்யலாம். ஓகே. இப்ப நீங்க இந்த வீடியோக்கள் இந்த மியூசிக் எல்லாம் செய்து பாக்குறீங்கல்ல, இதெல்லாம் எந்த டைம்ல நீங்க செய்வீங்க? இதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி வைப்பீங்களா இல்ல தோணும் போது ஓடி போயிட்டு செய்வீங்களா? நான் கிடைக்கிற டைம் தான் ஒரு நாள் ஒரு வீடியோ போடுவாங்க. இப்போ அப்படிதான் போடுறது. கிடைக்கிற டைம்ல செய்யறேன். ஓகே. இந்த மியூசிக் மட்டும் தானே செய்யறீங்க இல்ல வேற ஏதாவது வேலைகள் ஏதாவது செய்யறீங்களா நீங்க? இப்போ நான் மியூசிக் இப்போ நான் A-level எடுத்துட்டு அண்ணாவோட யூடியூப் சேனல் இறங்கினேன். கொஞ்ச நாள் அண்ணாவோட செய்யணும் வந்தேன் நான். இப்போ நானும் வந்து யூனிக்காக செய்யணும்னு சொல்லித்தான் இப்படி ஒரு யூடியூப் சேனல் தொடங்கினேன். ஏன்னா நம்ம வீட்டை வந்து அம்மாலாம் சொல்றேன்னா A-level எழுதிட்டு இருக்கேன் சும்மா ஏதாவது வேலையை போய் செய்யறான்னு. நான் அப்போ யோசிச்சது என்னண்டா சும்மா வேலைக்கு போனேன்டா டைம் வந்து அப்படியே போயிடும். காலமா போனேன்டா 7 மணி 8 மணி ஆயிடும். அப்ப ஒண்ணுமே செய்யலாம். சும்மா 20,000 30,000 சம்பளம் எடுத்தேன் ஒரு தடவை தெரியாது சும்மா எடுத்துட்டு காலம் அப்படியே போயிடும். ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா செய்வோம் உண்டு. நான் அப்பலேருந்து ஜோதிச்சேன். இப்போ ஒரு சேனல் தொடங்கி வந்திருக்கேன். ஆனா இப்ப எல்லாருக்கும் என்ன தெரியும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு இப்ப இந்திய அளவுக்கு எல்லாம் போயிருக்குது. இதுக்கு மேல என்ன வேணும்? அது சரிதான். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இப்ப நீங்க நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் எல்லாமே செய்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா இது இவ்வளவுக்கு போகும் அப்படின்னு? இல்ல என் எய்ம் அதுதான் சில்வர் பிளே பட்டன் தான். அதுதான் அதுக்கு பிறகு இந்த அளவுக்கு எல்லாம் போகும். அதுக்கு போய் இப்ப அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் போயிட்டு. ஓகே. இப்ப நீங்க இந்தியாவுக்கு எல்லாம் போறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டாங்க. உண்மையா? கூப்பிடுவேன். வார மாசம் கூப்பிட்டது நியூஸ் சேனலுக்கு. அது இப்போ கொஞ்சம் ஹிந்தி போட்டிருக்கணும். ஆனா நவம்பர் டிசம்பர்ல ஒருக்கா கூப்பிடுவேன். என்ன அவார்ட்லாம் தெரியணும் மேடையெல்லாம் போட்டு லைவா எல்லாம் பிளே பண்ணி காட்டணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொன்னீங்களா? எல்லாரும் சொல்லி வச்சுக்கிறேன். என்ன சொன்னவங்க அவங்க என்ன சொல்றது பாசம் அன்பெல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்ட மாட்டாங்க. சும்மா அவங்களுக்குள்ள நிறைய கஷ்டங்கள் அது இருக்கு. அதனால அவங்க என்ன கொஞ்சம் ஊக்கப்படுத்தாங்க. சரி. ஓகே. இப்ப உங்களுக்கு இந்த சில்வர் பட்டன் எல்லாம் எடுத்துட்டீங்க அவ்வளவுதானா? இந்த மியூசிக் இதெல்லாம் தானா இல்ல இதையும் தாண்டி உங்களுக்கு நிறைய சாதிக்கணும்னு ஆசை இருக்கா? ஒரு நம்பி கொண்டு வந்துட்டு இப்ப இதை வச்சு ஏதாவது ஒன்று செய்யலாம் உண்டு. இப்ப மியூசிக் டைரக்டர் இல்லாம ஒரு மியூசிக் டைரக்டர் கீழே வேலை செய்யணும்னு ஒரு ஆசை உண்டு. ஒரு அந்த எய்ம்லாம் இருக்கிறேன். கிடைச்சால் சந்தோஷம் செய்யறேன்னு இருக்கு. ஓகே. அப்ப அதுல வேலை செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு ஆசை எய்ம் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஏன்னா இங்க நிறைய திறமையான தம்பி மாதிரி நிறைய பேர் இருக்கணும். ஆனா அவர்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இங்க ஒரு திறமை இல்லை அப்படின்றதான் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இங்க இருக்கக்கூடிய எங்களோட மாதிரியான தம்பியாக்களை வெளிநாடுகள்ல இருந்து இந்தியால இருந்து அவங்க கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கும்போது இங்கத்தைய கரையன் அப்படி செய்யல அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. என்னடா இப்படியான வெளியில கொண்டு வந்தா தெரியும். கவலை நான் அவ்வளவு செய்தோண்டு வரேன்னு கேட்கல. ஒரு கவலையும் இல்லை. உங்களுடைய திறமை மேலும் மேலும் நீங்க உயர்த்தி கொண்டு போனா நல்ல ஒரு இடத்துக்கு போகலாம். இப்ப இன்னொரு ஆக்களை நாங்க நம்பி இருக்க தேவையில்லை தானே. அவங்களாம் உங்களை வந்து தேடி பார்ப்பாங்க. இப்ப நாங்க எல்லாம் வாரம் தானே அப்படி வருவாங்க. சரி. ஓகே. இப்ப உங்களோட அண்ணாவும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாரு நீங்களும் வச்சிருக்கிறீங்க. இப்ப 2 பேருக்கும் போட்டி அப்படி ஒண்ணு வராதா? அப்படி ஒண்ணு வேலை அண்ணா தம்பிக்குள்ள என்ன போட்டி? அவங்களுக்கு சண்டை வரும் அதிகமா. சண்டை என்ன சும்மா அப்படித்தான் கதைக்கிறது. அண்ணா வழியில ஒரு மாதிரி கதைப்பான் இங்க ஒரு மாதிரி கதைப்பான். ஆனா விட்டு கொடுக்க மாட்டேன். ஓகே. இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா அண்ணா? ஹெல்ப் பண்றது என்ன லைட்டிங் கேமரா எல்லாம் அண்ணான் தான். சரிதானே. வீட்டுல ஒரு அண்ணாவோ தம்பி யாரா இருந்தாலும் அது கண்டென்ட் குவாலிட்டியா இருக்கும். அண்ணன் போன் அது லைட்டிங் இல்லாட்டி நான் செய்திருக்க மாட்டேன். யூடியூப் சேனல் தொடங்கி இருக்கவே மாட்டேன். எனக்கு வந்திருக்கவே மாட்டேன். ஆனால் அவனுக்கு நன்றி சொல்லணும். கேமரா லைட்டுகள் வந்ததுக்கு. இப்ப உங்களோட இருந்தாக்கள் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் எல்லாம் இப்ப இந்த வீடியோக்களை பார்க்கும்போது என்ன சொல்றோம் உங்களை கண்டு கதைக்கணுமா? கதைக்கணும். எப்படி என்ன டவுட் ஆகல என்ன இப்படி சவுண்ட் வருது என்ன சந்தேகமா கேட்கறாங்க. எனக்கு ஒரு சிரிப்பு உண்டு. அந்த அளவுக்கு பொய்யா இருக்கும். எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரியலா இருக்குது. அப்படி சொல்லிக்க ஒரு சந்தோஷம். கேட்டிருக்காங்க பழைய கூடுங்க நிறைய பேர்லாம் கேட்டிருக்காங்க. டீச்சர்ஸ் மேல எல்லாம் கண்டு கதைக்கிறேன் வித்தியாசமா செய்யறேன். இப்ப வீட்டுல அண்ணாவும் நீங்க மட்டும் தானே? இல்ல அண்ணா நான் தங்கச்சி 3 பேர் தாங்க. 3 பேர் தான். தங்கச்சியும் சப்போர்ட் லைட் எல்லாம் பிடிக்கிறோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நான் அந்த டைம் 2 மணி 3 மணி தான் எடுக்க வலிக்கிறோம் சில நேரம். அந்த அண்ணா அதுக்கு இது மாதிரி எல்லாம் செட் பண்ணி போட்டு நான் வந்து லைட்டை பிடிக்கினா வந்து கொடுப்பேன். இப்ப வீட்டுல அம்மா என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு இப்படி எல்லாம் செய்யக்கல? அம்மா நல்ல சப்போர்ட். அம்மா தான் பேசுறது. ஆனா அம்மா இப்ப நல்ல சப்போர்ட். செய்யறான் தம்பி ஒடிவா செய்யறான். இப்ப அம்மா எல்லாம் என்ன கேட்கறேன் தம்பி வீடியோ ஓடினதோ இந்த வீடியோ ஓடனாலே கேட்பாள். தம்பி வீடியோ ஓடணும் இந்த மாதிரி பாக்கிறோம். ஓகே. இப்ப நிறைய இடங்கள்ல வச்சு நீங்க வீடியோ எல்லாம் எடுக்கிறீங்கன்னு நானு இப்ப அதுகளையும் தாண்டி உங்களுக்கு இன்னும் யோசனை வந்திருக்கு தானே இந்த இடத்துல போய் எடுத்து நல்லா இருக்கும் இந்த இடத்துல அப்படி இருக்குதா ஏதாவது?
அப்படி இப்போதைக்கு இல்லை. இப்போ நான் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னு இப்போ ஆர்வம் கொண்டு வந்துட்டு நான் நிறைய செய்ய போகிறேன், வச்சிருக்கேன். நான் இப்போ வெளியில் சொல்ல மாட்டேன் என்னென்ன செய்ய போகிறேன். அதுக்கு மேலே ஒரு பெரிய கின்னஸ் ரெக்கார்ட் வந்து செய்யலாம்னு இருக்கிறேன். அதை வந்து இப்போ செய்து காட்டவும் கூடாது, சொல்லவும் கூடாது. அது பரவாயில்ல, நாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் ஒரு கிக் கொண்டு இருக்கோம். பெரிய ரிஸ்கான வேலை தான். பார்ப்போம். வாழ்த்துக்கள். முதல்ல அது என்னன்னு தெரியாத நானும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கட்டாயம் நீங்க ட்ரை பண்றது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க யோசிக்கிறது நடக்கும் கட்டாயம். இப்ப நீங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் எல்லாம் செய்திருக்கீங்க தானே, அதுல எங்களுக்கு காட்டுறீங்களா அது என்னன்னு இருக்கா? இப்ப இதெல்லாம் இந்தியால இருந்து உங்களுக்கு அனுப்பினது என்ன? இந்தியால இருந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் கொரியன்ல அனுப்பி விட்டாங்க. நல்லா இருக்குது இதை பார்க்கலையே. இப்ப எங்களுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு கவலையே வேற இல்ல, எங்க தம்பிக்கு இருக்குதே அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் வேற. உண்மையா அழகா இருக்குது. இதுதான் உங்களுக்கு முதலா கிடைச்ச ஒரு பெரிய ஒரு அவார்ட் அப்படியா? இதுதான் உங்களுக்கு இதுதான் நீங்க பாருங்க, அழகா இருக்குது. நான் இதான் முதல்ல இதை கையில எடுத்து பாக்குறேன். அழகா இருக்குது. எல்லா யூடியூபர்ஸுக்கும் ஒரு கனவு இது. அழகா இருக்குது. இது காட்டுங்க பாப்போம். இதுதான் சரியான வெயிட். இதே வெயிட் இல்லை, இது இங்க சும்மா நோம்பலா இருக்குது. அதுல முகம் பார்க்கலாம் போல வடிவா. இதுக்கு அவங்கள இந்தியாவுக்கு வேற சொல்லிட்டு இதுக்கு தான். இதோட வந்து ஒரு மெடலும் வரும். அப்ப நான் இங்க இருக்கக்கூடிய மெடல் அனுப்பல, அதுல வந்து அங்க வர சொல்லி அங்க வச்சு இது கொரியர்ல ஏதாவது அனுப்பிடுவாங்களா? அதை ப்ளே பண்ணி காட்டின அப்புறம் மெடல வச்சு போடுவோம். அதுல அவங்க வீடியோக்குள்ள பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகி அனுப்பி இருக்கிறாங்க. என்னன்னால இப்ப நான் இந்த வீடியோ பார்த்து டவுட்ல எனக்கு கால் எடுத்து வேணும். எனக்கு வந்து மெசேஜ் இன்பாக்ஸ்ல வந்து ஒரு நாளைக்கு வந்து அப்ப வீடியோ ஓடேக்க ஒரு 40 இருந்து 60 மெசேஜ் கிட்ட வந்து கொண்டே இருக்கு. அது நிறைய ஸ்கேம்கள், ஏமாத்துகள் நம்பர். நாங்கள் சும்மா ஃப்ரீயா கூப்பிடுறோம், அங்க வாங்குவோம். என்னத்துக்காக அப்படி? சும்மா காசு பறிக்கிறதுக்கு. அது இல்லை, சும்மா ஹேக் பண்றது, அக்கௌண்ட்ல ஹேக் பண்றது, அது லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய வரும். அப்போ என்ன வந்து கான்டாக்ட் பண்ணிக்க எனக்கு சொன்ன நார்மலா தான் பார்த்தேன். நான் அப்போ பார்த்து உள்ள போய் இந்த வெப்சைட்டு அக்கௌண்ட்லாம் பார்த்தேன். ஓரளவுக்கு நம்பக்கூடிய மாதிரி இருந்து எல்லாம் வெரிஃபை பண்ணி வச்சிருந்தேன். அப்போ நம்பி தான் நான் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தேன். ஃபோன் நம்பர் கொடுத்து ஆச்சு ஓகே. அப்போ இதை வந்து நம்பவே இல்லை. நான் ப்ளே பண்ணி காட்டினா நம்பல, அந்த வீடியோ பார்த்து நம்பல. அதை வந்து அவங்க வீடியோ கால்ல செய்து காட்டுச்சுங்க சந்தேகத்துல. அப்ப எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் 6 இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ கொஞ்சம் கூட வந்துட்டு 6 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைவா ப்ளே பண்ணி காட்டினேன். பார்த்து அதுக்குள்ள ஓகே சொல்லி தந்துட்டு ஓகே. அதே நேர்லயும் பார்க்கணும்ன்றதுக்காக உங்களை வேற சொல்லிருக்கேன். நல்லா இருக்கு. உதயகுமார் கிரிஜன் என்ன? சரி, இப்ப நிறைய உங்களோட உபகரணம் எல்லாமே இருக்குது, அது எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இப்ப இந்த கிளாஸ் எல்லாம் இருக்குதானே, இந்த கிளாஸ்ல இது தனியே இது தனியே இது தனி, இது வேற சவுண்ட், இது வேற சவுண்ட், இதுல வேற மாதிரி செய்யறது, இதுல தட்டுறது. நான் செய்து காட்டுறேன். கேட்டேன். நான் இதுதான் ஆர்வமா இருக்கிறேன். இதற்கு என்னன்னா அந்த தண்ணி எல்லாம் எடுத்து நல்லா அழகா இருந்தது, அந்த கடல்ல எல்லாம் வச்சு பார்க்கல. இதற்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்ப எல்லாமே என்ன சொல்ல உண்மையோ அப்படின்னு இப்ப நான் கண்ணால பார்த்து கூட அதை ஜீரணிக்க இல்லாம கிடக்குது. உண்மையா அவ்வளோ ஒரு யூனிக்கா இருக்குது. இப்ப நானெல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறேன். நீங்க பாருங்க, வந்துட்டு ஒரு சத்தத்தையும் காணல. தண்ணி கொஞ்சம் எடுத்து நான் அதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கட்டா? அதான் கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் வேணும். நீங்க அழுத்துறதுல இருக்கு மற்றது கை கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் ரஃப் ஆகணும். அதனால வேற சவுண்ட் வரும், சும்மா வராது. வீட்டை போய் முழு கிளாஸ் ஆக அமர்த்தணுமா கிளாஸ்? லைட் ஒரு ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் லேசாகி வாசிக்கணும். அமர்த்துற வீட்டுல இருக்கிற கிளாஸ் எல்லாம் உடைய போகுது. கொஞ்சம் லேசாங்க, கொஞ்சம் லேசா கொஞ்சம் பழையனா வரும். பழைய எனக்கு ஆரம்பத்துல வேற இல்லை, அப்புறம் அப்படிதாங்க போக வரும். தடிப்பு தானே. அதோட வந்து என்ன சொல்றேன்னா, அந்த கிளாஸ் இருக்கு தானே, எல்லா கிளாஸ்லயும் சவுண்ட் வராது. கொஞ்சம் கிளாஸ் வந்து தடிப்பா இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற கிளாஸ்ல ட்ரை பண்ணீங்கன்னா சில நேரம் வரலாம், சவுண்டு வரலாம். ஆனால் சிலது வேற. ஏன்னா அந்த கிளாஸ் கொஞ்சம் தடிப்பா இருக்கும். தடிப்பா இருந்தால் இல்லை சவுண்ட் வரும். டோன் வருது எல்லாம் அதுக்கிட்ட மாதிரி தண்ணி ஏற்றி குறைக்க டோன் வரும். அதுக்கிட்ட மாதிரி டோன் பண்ணிட்டு அது எப்படி குமார், நாங்க எப்படி செய்தாலும் வரதே இல்லை. இப்ப இவ்வளவு பொருட்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாத்துறீங்களா? வீட்டுல ஏதாவது பாக்கலாம், இதுலயும் நான் ட்ரை பண்ணி பாக்கலாமே அப்படின்னு தோணி இருக்குதானே? வீட்டு கரண்டி இருக்கு தானே, கரண்டிலயும் ட்ரை பண்ணா கரண்டிலயும் சவுண்ட் வருது, அதுல எடுக்கலாம். அதோட வந்து இன்னொன்று ஆணி இருக்கு தானே, ஆணி அரைஞ்சு வச்சுக்கிறோம். ஆணியில இருந்து சவுண்ட் எடுக்கலாம். ரெண்டா நான் காட்டுறேன் பாருங்க.
அது 3 ஆணி அடிச்சுக்கலாம். 3 ஆணி சும்மா அடிச்சு வச்சுக்கிறேன், காட்டுறேன் சவுண்ட் வராதுக்காண்டியா. பிச் கொஞ்சம் மாறுதல்ல, அதுல வந்து சவுண்ட் எடுக்கலாம். அப்படியேண்டா இப்ப வந்து இந்த இலியான இந்த அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். நான் எல்லாத்தையும் டோன் பண்ணேன்னா உங்களுக்கு அப்படி தெரியாது, நல்ல ஒரு கேட்க இனிமையா இருக்கும். இரண்டாவது ஆணி வந்து இந்த உயரம் கூடி குறைய சவுண்ட் வரும். இந்த அடிக்கிறது இருக்கு தானே, இப்படி இப்ப இதுல இழுக்க ஒரு சவுண்ட் வரும். ஒரு ஊண்டி யாருக்கு சுட்டியெல்லாம் அடிச்சு போட்டு இழுத்தனண்டா ஒரு சவுண்ட் வரும், பிச் கூடி குறையும். இப்ப நீங்க எப்பயாவது யோசிச்சுக்கிறீங்களா, இப்ப நாங்க இவ்வளவு பேர் யூடியூப் எல்லாம் செய்யறாங்களே, நான் கொஞ்சம் தனித்துவமா இருக்கிறேன், கொஞ்சம் வித்தியாசம். அதுக்காண்டி தான் நான் யூடியூப் சேனலுக்குள்ள போகல. வேற ஒரு பிரச்சனையும் இல்லை, போகல. கொஞ்சம் வெளியில வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வருவோம். ஓகே, இப்ப நீங்க நிறைய பேர்ட்ட வீடியோக்களை பார்த்து அவங்களோட பெட்டரா செய்யணும்னு யோசிக்கிறீங்களா? பொறாமைன்னு இல்லை, நான் நம்பிக்கை. நான் எதனால எந்த விஷயத்தை எடுத்தாலும் என்னால முடியும், நம்பிக்கையில நான் செய்யறேன். கரெக்ட். உங்க வீடியோல நான் பார்த்தன ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க வெளிப்படையாவே நான் ஒரு ஆள் வீடியோ பார்த்து அவரை விட பெட்டரா செய்யும், ஆனா எல்லாருமே அதை சொல்ல மாட்டேங்க. சொல்லினா இல்ல நான் தான் ட்ரை பண்றேன் அப்படிதான் சொல்லுவீங்க. நீங்க அப்படி இல்லை, உண்மையா நான் அவரோட பார்த்தேன் அவரை விட பெட்டரா செய்யணும் அப்படின்னு யோசிச்சுங்க. இப்ப எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே, என்ன வேலை செய்தாலுமே நாங்கள் ஒரு ஆளை ரோல் மாடலா வச்சிட்டு பண்ணாங்க. உங்களுக்கு அப்படி இருக்குதா? அவர் தான் உங்களுக்கு இந்த இது வந்த காரணம் அவர் வீடியோ நான் பார்த்துருக்காட்டி நான் அதெல்லாம் செய்திருக்க மாட்டேன். அவரு ஒரு பாக்குற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா என்ன செய்வீங்க நீங்க? இல்ல, கூப்பிட்டா வருவார். வேலையில சிங்களம் தானே, அவர் தமிழ் பெருசா தெரியாது. கதைச்சிருக்கீங்களா? இங்கிலீஷ்ல கதைச்சு நான் ஓகே, நான் இப்படி இன்வைட் பண்றேன், அதை பற்றி கதைக்கல. நான் அப்படி சொன்னேன், சில்வர் பிளே எல்லாம் இருக்கு அனுப்பினேன், உங்களோட இன்விடேஷன் அதை பார்த்து நான் வந்திருக்கேன்னு சொல்லி. ஓகே, சவுண்ட் கொஞ்சம் வித்தியாசம் வரும், அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. என்ன பாட்டு? உண்மையா நல்லா இருக்கு தெரியுமா? உண்மையா பக்கத்துல நீங்க நின்னீங்களாலே வந்துட்டு இந்த தம்பிக்கு இவ்வளவு திறமை இருக்குதா அப்படின்னு யோசிப்பீங்க. உண்மையா இதுல நீங்க வயலின் எல்லாம் வாசிப்பீங்களா? கிட்டார் அதெல்லாம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வாசிப்பேன். நான் ஒரு டைம் பழகல, கிளாஸுக்கெல்லாம் போனது இல்லை. கிட்டாருக்கு வந்து 5 கிளாஸ் போனேன், அது எனக்கு பிடிக்கல. அப்படி நின்றுட்டேன். பிடிக்கலண்டா நானா பழகணும்னு எனக்கு ஒரு ஆசையம், அதில் வந்து 5 கிளாஸுக்கு போயிட்டு அப்படி நின்றுட்டேன். இதெல்லாம் இப்ப பார்த்து அந்த கேட்டு அப்படித்தான் கேட்டு ஒரு பாட்டை கேட்டோம்னா உடனே வரும். ஆனா நீங்க ஒரு பாட்டை சொன்னீங்கன்னா அது வாசிக்கிற கஷ்டம். கரோக்கி பேக்ரவுண்ட்ல ஓடிச்சுன்னா வாசிக்கிற கேட்டு வாசிப்பீங்க. ஓகே, நல்லா. ஓகே, வணக்கம் அண்ணா. வணக்கம். அடிக்கடி கேன்ற அண்ணா பாத்திருப்பீங்க எல்லாம், நம்ம தானே சன் டனிஸ் அப்படின்னு யூடியூப் சேனல்ல பாத்திருப்பீங்க. இவரோட அண்ணன் தான் இவர். இப்ப உங்களுக்கு என்ன, உங்களோட தம்பியில இவ்வளவு திறமை இருக்குன்னு இப்ப தெரியும் உங்களுக்கு? எனக்கும் எங்கட பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மியூசிக் சம்பந்தமான அந்த விஷயம் கொஞ்சம் இருக்குது, நாலேஜ். அப்படின்னால அந்த என்ன சொல்றது, இப்ப பேசிக்காவே வந்து நாங்கள் இப்ப பழகாமலே அந்த ரத்தத்துல ஊறி வர மாதிரியான விஷயம் ஒன்று இருக்குது. அப்ப எங்க அப்பப்பான காலத்துல இருந்து அப்படிதான் முந்தி. அப்ப அந்த மாதிரி இவருக்கு வந்து சின்னலே வந்து என்ன சொல்றது, இப்ப தானே வந்து சும்மா அந்த அந்த மேஜிக் மாதிரிலாம் செய்வார். அப்படி இல்லாம அந்த செய்யல. இப்ப நான் யோசிக்கிறது, ஓகே இவர் வந்து ஏதோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல போகிறாரு. ஒரு பார்த்தால் ஒரு கீபோர்ட் ஒன்று வாங்கிதான்னு கேட்டேன். அப்போ நான் இப்போ சும்மா நானும் முந்தி சும்மா அந்த கீபோர்ட் சும்மா அந்த அப்படி பிளேனி போட்டு அப்படி இருந்தேன், வேற ட்ரெக்கில் அப்படி போட்டேன். அப்படி போனால் அப்புறம் இவர் அப்போ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பழகி பெரிய ஒரு கீபோர்ட் வாங்கணும்னு சொன்னார் 2018ஆம் ஆண்டு. அப்போ நான் சொன்னேன், இந்த பெரிய கீபோர்ட் வந்து வேறு தேவையில்லை தானே, ஏன்னா சின்ன தானே வரப்ப. அப்போ நான் சொன்னேன், சரி இப்போ ஏன்னா அப்போ விலையை பார்த்தா ஒரு கொஞ்சம் தாமே டிஃப்ரெண்ட். அப்போ ஓகே நல்லது வாங்கி கொடுப்போம்ட்டு ஒரு பார்த்தா இந்த பெருசை வச்சு நல்லா வாசிக்கப்படுறாங்க. ஆனால் அதுலேயே நல்லா வாசிப்பேன். அந்த பெரிய கண்ட கீபோர்ட் வந்து எப்படி வந்து அவர் வாசிக்கிறோமோ அதே மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்துதான். ஓகே, நீங்க எதிர்பார்த்தீங்களா தம்பி இவ்வளவு விஷயம் செய்வார், வேர்ல்ட் ரெக்கார்ட் எல்லாமே செய்வார்? இதோட கூட செய்யலாம் வந்து தெரியும். அப்படி வந்து இப்போ நார்மலா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எங்களுக்கு ஒன்றுமே அப்படி இல்லை தானே. எங்களுக்கு ஒரு இதொன்று இருக்கு அப்படின்னா, ஒரு மியூசிக் வந்து ஒரு ஸ்டூடியோ ஒன்று செய்யணும் உண்டு. இப்போ யாழ்ப்பாணத்துல வந்து நிறைய பேர் இருக்கணும், இப்போ என்னது இப்போ நிறைய கலைஞர்கள்லாம் இருக்கணும். ஆனால் அதை வந்து அந்த ஊக்குவிச்சு வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த கை கொடுத்து தூக்கி வர்றதுக்கு யாருமே இல்லை. இப்ப தம்பி எந்த விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இப்ப அவர் இந்தியாக்கெல்லாம் போறதுன்னு அவருக்கு சொல்ற தான் கின்னஸ் எல்லாம் செய்யணும்னு ஆசை என்று உங்களுக்கு அடிச்சுறானே அது மாதிரி இப்ப கின்னஸ் ரெக்கார்ட் அடிக்கிற சான்ஸ் இருக்குது பெரும்பாலும். ஏன்னா என்னால் இப்ப அதுக்காண்டி எங்களுக்கு தெரியும்னு சொல்ல வரையில
பாக்குறாக்கள் சந்தோஷப்படணும். அதான் அந்த விஷயம். அப்படி இப்ப நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஒரு ஸ்டுடியோ ஓபன் பண்ணணும், நிறைய விஷயங்கள் செய்யணும் மியூசிக் ஸ்டுடியோ கட்டாயம். செய்யணும். வாழ்த்துக்கள் உங்க ரெண்டு பேருக்குமே. ஓகே, உங்களோட சேனல்ல வந்து மேல மேல போகணும். அதுக்கு நாங்களும் வந்து வாழ்த்து தெரிஞ்சு கொள்றோம். நன்றி. கட்டாயம். எங்களையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பார்த்து போட்டு எங்களையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட நாங்க வந்து மேல மேல என்ன நல்ல வீடியோஸ் கொடுப்போம் கண்டிப்பா. கட்டாயம். இப்ப தம்பி நீங்க சொன்ன மாதிரி நிறைய கின்னஸ் எல்லாமே கின்னஸ் புத்தகத்துல நீங்க இடம்பெறணும். இது மட்டும் இல்லாம இங்க நிறைய பேருக்கு நீங்க முன்னுதாரணம். இப்ப உண்மையை நான் பார்க்கும் வரைக்கும் நிறைய யூடியூபர்ஸ் இருக்கு. உங்க அண்ணா வரை இருக்கு. அவரையும் விட நீங்க தனித்துவமா இருக்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய யூடியூபர்ஸை விட தனித்துவமா இருக்கீங்க. அதான் முக்கியம். இப்ப உங்கள்ட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறோம் நாங்கள். முதல் வாழ்த்துக்கள் எங்கட சும்மா டிப் சார்பாக. உண்மையா நிறைய சாதிக்கணும், உங்க வீட்டுக்கும் சரி எல்லாருக்கும் சரி பெருமையா சேர்க்கணும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசையும். நன்றி என்ன நிறைய விஷயங்கள் நான் கேட்டோடனே ஓமன் சொல்லிட்டு தந்ததுக்கு நன்றி. நன்றி. உண்மையா இந்த காணொலியை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏனென்றா அதுக்குமே யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில இப்படி ஒரு தம்பி இவ்வளவு திறமையோட தனித்துவமான ஒரு திறமையோட மிளிர்றார் அப்படின்றது எங்களுக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே ஒட்டுமொத்த மக்களுக்குமே அவ்வளவு சந்தோஷம். ஏனென்றா இப்படியான திறமைகளோட ஒரு சில பேர் மட்டும்தான் இருக்கணும். அவையில நாங்க தான் மேலும் மேலும் சொல்லி அவை உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு காட்டினதான் அவையிலும் இன்னும் இன்னும் சாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையா தம்பி மாதிரி நிறைய பேர் இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் அவைகளுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களால முடியும் அப்படின்னு சொன்னாலே அவைகளுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. உங்களால முடியும் அப்படின்னு சொன்னாலே அவை எல்லாமே சாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கட்டாயம் தம்பி மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்களா உங்களால முடியும் நம்பி எல்லாமே செய்யுங்க. இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி. நன்றி.